வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். டிஃபன் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக புதுசாக என்னென்னமோ வந்தாலும் நம்ம பாரம்பரிய உணவான இட்லி சாப்பிடும்போது தான் வயிற்றுக்கு சரி மனசுக்கு சரி நிம்மதியாக இருக்குது. ஆனால் இப்போதெல்லாம் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே இட்லி சாப்பிட்றது நல்லதா? அப்படி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு உணவு நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கு அந்த உணவில் என்னென்ன சேர்க்குறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நமக்கே தெரியும், இட்லியில் இட்லி அரிசி, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்போம். எப்படி செய்வோம்? அரிசியும் உளுத்தம் பருப்பையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி மாவாக்கி புளிக்க வச்சு வேக வைப்போம். ஸோ சேர்க்கிற பொருட்களும் நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களான அரிசி, உளுத்தம்பருப்பு. செய்முறையோ ஃபெர்மெண்டேஷன் அண்ட் ஸ்டீமிங், அதாவது புளிக்க வச்சு வேக வைக்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட்டு குக்கிங் மெத்தட். அதனால் பேசிக்காக இட்லி என்பது சிறந்த உணவு. இந்த இட்லி செய்முறையில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு பார்த்துட்டா இந்த புளிக்க வைக்கிறது தான், இந்த ஃபெர்மெண்டேஷன். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லாக்டிக் ஆசிடை உருவாக்குற பாக்டீரியா அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் அப்படிங்கிற ஃபங்கஸும் அதிகமாக இருக்கும். இந்த புளிக்க வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, நம்பர் 1, லாக்டிக் ஆசிட் அதிகமாக உருவாகிறதுனால இந்த மாவோட pH குறைஞ்சிரும், அதாவது புளிப்புத்தன்மையை கொடுக்கும். நம்பர் 2, ஈஸ்ட் அப்படிங்கிற ஃபங்கஸ் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குறதுனால இந்த மாவே சாஃப்டாக ஃப்ளஃபி ஆகிடும், அதாவது மெதுன்னு பஞ்சு போல் ஆகிடும். நம்பர் 3, இந்த மாவில் இருக்கிற நுண்ணுயிர்கள் கார்போஹைட்ரேட் புரோட்டீனை உடைக்கிறதுனால நமக்கு செரிமானம் அப்படிங்கிறது ஈஸியாக நடந்துடும். இதனால தான் இட்லி சாப்பிடும்போது எப்போதுமே நமக்கு செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது வரதில்லை. நம்பர் 4, புளிக்க வைக்கும் போது உருவாகிற பாக்டீரியா எல்லாமே கட் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா, அதாவது குட் பாக்டீரியா, குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நம்பர் 5, புளிக்க வைக்கும்போது இந்த மாவோட அளவே 2 மடங்கு அதிகரிச்சிருது. ஸோ இதுவரையும் இந்த ஃபெர்மெண்டேஷனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஸ்டீமிங், அதாவது வேக வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, நம்பர் 1, இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெத்தட் ஆஃப் குக்கிங் ஸ்டீமிங் தான். ஏன்னா வேக வைக்கிறதுனால இந்த உணவில் இருக்கிற ஊட்டச்சத்து இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. நம்பர் 2, வேக வைக்கும்போது எண்ணெய், நெய், வெண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணதுனால ஃபேட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நில். நம்பர் 3, வேக வைக்கிறதுனால செரிமானம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக நடந்துடும். இட்லியோட செய்முறையெல்லாம் ஓகே, நல்லது தான். ஆனால் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தும் இட்லியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் இட்லியில், அது 40 கிராம் இட்லியில் கெலரிஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 60. என்னென்ன இருக்குது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் 12 கிராம்ஸ், ஃபைபர்ஸ் 0.5 கிராம்ஸ், ப்ரோட்டீன் 1.6 கிராம்ஸ், ஃபேட் 0.4 கிராம்ஸ், மினிமல் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு சராசரியாக 2000 கேலரிஸ் தேவைப்படும். அவர் ஆணா பெண்ணா, ஹைட்டை பொறுத்து, வெயிட்டை பொறுத்து, என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். இது மாதிரி 2000 கேலரிஸ் தேவைப்படுற ஒருவர் ஒரு நாளைக்கு 275 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் எடுப்பது அவசியம். ஒரு இட்லியிலேருந்து நமக்கு கிடைக்கிற கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது 12 கிராம். அதனால் 2 இட்லி அப்படிங்கிறது தாராளமாக எடுத்துக்கலாம். லோ கார்போஹைட்ரேட் டயட்டில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 20லேருந்து 100 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் எடுத்துப்பாங்க. அதை பொறுத்து இட்லி அளவை குறைச்சிக்கணும். அடுத்து ப்ரோட்டீன். இட்லியில் 1.6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இட்லியில் இருக்கிறது கம்ப்ளீட் ப்ரோட்டீன். அது என்ன கம்ப்ளீட் ப்ரோட்டீன்? நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீனாக உருவாகும். மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் 9 அமினோ ஆசிட்ஸை எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்பால் உருவாக்க முடியாது, உணவின் மூலமாக தான் நம்ம உடம்புக்கு கிடைச்சாகணும். ஒரு உணவு இந்த எல்லா 9 அமினோ ஆசிட்ஸையும் கொண்டதாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா, ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மியூத்தியோனைன், ஃபினைலாலனின், த்ரியோனின், ட்ரிப்டோஃபான், வாலின். பொதுவாகவே கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு அப்படிங்கிறது அசைவ உணவாக தான் இருக்கும். கறி வகைகள், மீன் வகைகள், முட்டையில் தான் இருக்கும். சைவ உணவு அப்படின்னு பார்த்துட்டா ஹெம்ப் சீட், சோயாபீன் அப்படின்னு போன்ற ரொம்ப கம்மியான உணவுகளில் தான் இருக்கும். சரி, இட்லி எப்படி கம்ப்ளீட் புரோட்டீன் உணவாக ஆகுது அப்படின்னா, அரிசியில், இட்லி அரிசியில் லைசின் அப்படிங்கிற எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லை. உளுத்தம்பருப்பில் மியூத்தியோனைன் அப்படிங்கிற எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லை.
பட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சு மாவாக்கும் போது நமக்கு தேவையான 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடச்சிருது. இதன் மூலமாக தான் இட்லி ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் உணவாக மாறிடுது. அடுத்து ஃபேட், கொழுப்பு சத்து. இட்லியில் 0.4 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் 0.1 கிராம்ஸ் தான் இருக்குது. மீதி இருக்கிறது நல்ல ஃபேட்டான பாலி அண்டு மோனோ அன்சேச்சுரேட் ஃபேட். இட்லியை வேக வச்சு சமைக்கிறதுனால கெட்ட ஃபேட்டான டிரான்ஸ் ஃபேட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இவ்வளோ நன்மைகள் கொண்ட இட்லியை ஒதுக்கிறதுக்கான காரணம் என்ன? மாவுச்சத்து அதிகமாக இருக்குது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ மீடியம் டு ஹை, அதனால் சாப்பிட்டா உடனே நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ ஏற்றக்கூடியது அப்படிங்கிறதுக்காக தான் இட்லியை ஒதுக்குறோம். அதை சரி செய்கிற மாதிரி இட்லியில் மாவுச்சத்தை குறைச்சிட்டு நார்ச்சத்தையும் புரதச்சத்தையும் அதிகப்படுத்தினா இட்லி ஒரு சூப்பர் உணவாகவே மாறிடும். எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, இட்லி அரிசிக்கு பதிலாக சிறுதானியத்தை சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு ராகி, திணை, வரகு, குதிரைவாளி, சாமை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, சோயாபீன் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி மாவில் கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோசு, பச்சை பட்டாணி சேர்த்து வேக வைக்கலாம். கீரை வகைகளை மிக்சியில் அரைச்சி மாவில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பண்ணுறது மூலமாக இட்லியோட மாவுச்சத்து குறைஞ்சு நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமாகுது. சார், இது மாதிரிலாம் சாப்பிட முடியாது, இட்லியை இட்லியாக தான் சாப்பிட முடியும் அப்படின்னீங்கன்னா, இட்லிக்காக சாம்பார் செய்யும்போது நிறையா பருப்பும் காய்கறிகளையும் சேர்த்து கெட்டியாக பண்ணி சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா 2 இட்லி சாப்பிடும்போது கூட ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள் சாலட், சுண்டல் இல்லை ஒரு முட்டையோடு சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம போடுற உடையும் சாப்பிட்ற சாப்பாடும் காலத்திற்கேற்ப மாறிக்கிட்டே வந்தாலும் சில நல்ல விஷயம் மட்டும் காலத்துக்கும் அழியாது. இதுக்கு இட்லி தான் சிறந்த உதாரணம். 1008 ஐட்டம் மெனு கார்டில் இருந்தாலும் எப்போதும் இட்லி தான் சேஃபஸ்ட்டு சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.